இன்றைக்கி எக் ஃபிங்கர் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் 8 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். இதை நல்லா அடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாத்திரம் ஃபுல்லாக தடவி விடணும். கப்பு மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணால் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றி வேக வச்சு கட் பண்ணால் ஷேப்பு நல்லா வரும். எண்ணெய் தடவி முடித்ததும் கலக்கி வச்சுருக்க முட்டையை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இட்லி எப்படி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரியே கலக்கி வச்சுருக்க முட்டையை ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 25 நிமிஷம் ஆவியில் வேக விடணும். ஆவியில் நல்லா வெந்துருச்சு. இதை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியா அல்லது ஊசியாக விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாத வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு சுற்றி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பாத்திரத்தில் இருக்கிறத தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதை நாம் கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நான் நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கப்பில் ஒரு முட்டையை சேர்த்து அது கூட உப்பு கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளை சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையில் உப்பு சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கலக்கி வச்ச முட்டையை ஒரு தட்டையில் சேர்த்திக்கலாம். எதுக்குன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை பெரட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். பிரெட்டு தூள் 100 கிராம் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா பெரட்டி கலக்கி வச்சுருக்க முட்டையில் பெரட்டி பிரெட்டு தூளில் நல்லா உருட்டி எடுத்து திரும்பவும் கலக்கி வச்சுருக்க முட்டையில் போட்டு நல்லா பெரட்டி மறுபடியும் பிரெட்டு தூளில் போட்டு நல்லா உருட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி 2 கோட்டிங் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதான். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான எக் ஃபிங்கர் ரெடி. இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்.